ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நீங்கள் கொஞ்சம் லீவு பார்த்துடுங்க. லீவுங்கிறதுனால நம்ம தூங்கி எந்திக்க நேரம் ஆயிடுச்சு. அதனால் நம்மளுக்கு கடையில் இருந்து இட்லி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. என்னென்ன பொருள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இட்லி, தோசை, வடை எல்லாமே நம்ம கடையில் செய்வாங்க. என்னென்ன பொருள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். இது என்னென்னா தட்டு இட்லி பாருங்கள், தட்டு இட்லி. அடுத்தால வடை, அடுத்தது இது வந்து ராகி இட்லி சொல்லுவாங்களா, ராகி இட்லி பார்த்துக்கோங்க. தெரியுதா நல்லா கையை ராகி இட்லி. அடுத்தால ஒரு தோசை, செஷ்வான் தோசை, அதுவும் அதே தான். இது வந்து மைசூர் மசாலா தோசை. வேறு இது மைசூர் மசாலா, இது வந்து மசாலா செஷ்வான் மசாலா தோசை. அப்புறம் சாம்பார் பார்த்தீங்களா, அடுத்தால சட்னி. இப்போ நம்ம சாப்பிட்லாம் வாங்க. இதெல்லாம் நம்ம மறுபடியும் மடக்கி வச்சுக்கணும் பாருங்க, எல்லாம் காஞ்சிடும். நம்ம இவ்வளோ இது சாப்பிடுவோமான்னு கேட்டால் இல்லை, இவ்வளோ இது வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. சரி, நம்ம முதல்ல ஒன்று ஒன்றா சாப்பிடுவோம், சரியா? எங்கள் அம்மா இட்லி வடை மட்டும் தான் நம்ம தோசை திங்க விட்டா. ஆமாம், எனக்கு இட்லி தான் ரொம்ப பிடித்தது. தோசை எனக்கு தோசைலாம் பாப்பா தான் சாப்பிடுவா. மடக்கி வச்சுட்டு நம்ம இதில் தட்டில் வச்சு சாப்பிடுவோம். தட்டு இட்லி தட்டில் வச்சு சாப்பிடுவோம். தட்டு இட்லி தட்டுலன்னு சாம்பார் ஊற்றிக்கலாம், சட்னி ஊற்றிக்கலாம். சட்னி கொஞ்சம் வச்சுடுவோம். நான் சட்னிலாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இட்லி பிடிக்கும் வாங்க, தோசை பிடிக்கிறவங்க தோசை சாப்பிடுங்க, வடை பிடிக்கிறவங்க வடை பிடிக்க சாப்பிடுங்க. ராகி இட்லி இருக்குது, ராகி இட்லி பிடிக்கிறவங்க ராகி இட்லி சாப்பிடுங்க, நல்லா பஞ்சாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாங்க நம்ம கடையில் சாப்பிட்டு போனால் வாங்க எல்லாரும். நாங்கள் நான் வீட்டில் வச்சு தான் சாப்பிடுவோம், கடைக்கு போய் சாப்பிட்றதில்ல. ஓகே, காலையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.